கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் வரங்கள் 9 நம்ம தியானித்தோம். அது மாத்திரம் போதாது, அது தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவது. ஆவியின் கனி என்பது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவது. நம்ம கிறிஸ்துவின் வல்லமை உள்ளவர்களாக, வரம் பெற்றவர்களாகவும் நம்ம இருக்கணும். கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, கனி உள்ளவர்களாகவும் இருக்கணும். ரெண்டையுமே, இது முக்கியம் அது முக்கியம், இது தேவையில்லை அது தேவையில்லை அப்படி பேசக்கூடாது. ரெண்டுமே வேதத்தில் ஏன் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டுமே உங்களுக்கு முக்கியம் என்பது தான். அதனால இதில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆவியின் கனி ஒரே கனி தான், ஆனால் 9 விதமான குணாதிசயங்கள், சுபாவங்கள் உள்ளது. அதனால இல்லை என்கிட்ட 4 கனி இருக்குது, அது போகிற மெஜாரிட்டி 5 கனி இருக்குது, 4 தானே இல்லை அப்படி சொல்ல முடியாது. 9 சுபாவங்களும் ஒரு மனமாய் அமைஞ்சிருந்தாதான் ஒரு ஆவியின் கனி. அதனால் இந்த ஆவியின் கனி எனக்குள்ள காணப்படணும் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். சரியா? கனி உள்ளவர்களாய் வாழணும். கனி கொடாத மரத்தை எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்ம கனி உள்ளவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு மரத்தில் ஒரு கனி, ஒரு பழம், ஒரு கனி தோன்றினால் அந்த மரத்திற்கு பிரயோஜனப்படாது. ஆனால் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்பட, அந்த கனியை பறித்து நாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மகிழ்ச்சி அடைகிறோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆவியின் கனி நமக்குள்ளே காணப்படும் போது நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் சில கனியை நம்ம தியானித்தோம். அந்த சுபாவங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கு நீடிய பொறுமை, 4வது ஒரு தெய்வீக சுபாவம் நீடிய பொறுமை என்பதாக நம்ம ஆவியின் கனியிலே ஒரு குணாதிசயம் நீடிய பொறுமை. சில வசனத்தை வாசித்தா இது எவ்வளோ முக்கியம் என்பதை விளங்கி கொள்ள முடியும். இந்த பொறுமை, நீடிய பொறுமை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில், இயேசுவை பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு சுபாவம், குணம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு சில வசனத்தை வாசித்தால் நம்ம விளங்கி கொள்ளுவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட. நீடிய பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தால் மட்டும் போதாது, நீடிய பொறுமையா இருக்கணுமா? அங்கே வசனம் பொறுமை என்று சொல்லலை, நீடிய பொறுமை. அதான் அந்த ஆவியின் கனியினுடைய ஒரு சுபாவம் என்பதாய். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 316வது பக்கத்தில் யாக்கோபு 5:11 பாருங்க. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பாக்கியவான், நீ பாக்கியவதி மகளே, ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்லுகிறாரு. அப்போ பொறுமையாக இருக்கிறவங்க ஏமாளி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி பொறுமை நீ போய்கிட்டே இருந்தன்னா நீ ஏமாளி, எல்லாரும் உன் தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க. மருமகளை தூண்டி விடுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி கொடுப்பாங்க. அல்ல மாமியாரை தூண்டி விட இன்னொரு மாமியார் சொல்லி கொடுப்பா, நீ இப்படி இருந்த உன் மருமகள் ஒன்று, அவ்வளோதான். என்ன பொறுமையாக இருக்கிற நீ? பொறுமையாக இருக்காத, கொஞ்சம் வீரத்தை காட்டு, அப்போ தான் அடங்கி இருப்பா. அது மாதிரி கணவனை தூண்டுறது, மனைவியை தூண்டுறது, சகோதரர்களுக்குள்ளே தூண்டுவது, நீ இப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருந்தால் அவ்வளோதான்,
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமையாக இருந்தால் பாக்கியவான் பாக்கியவதி, நீ ஏமாளி கிடையாது. நீ பொறுமையாரு, நீடிய பொறுமையாரு, அவங்க பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். அப்படிதான் வேதம் சொல்லு. யோபு பொறுமையா இருந்தாராம், பாடு சகித்தார். நிந்தை அவமானம் வந்தபோது சுற்றில எல்லாரும் குற்றம் சொல்லும்போது கூட பொறுமையா இருந்தார். அதனால 2 மடங்கு ஆசீர்வாதம். அதனால இந்த பொறுமை என்கிற ஆவியின் கனியினுடைய சுபாவம் இருக்குது. நமக்கு எனக்கு அவசியம்னு நீங்கள் உணரணும், நான் உணரணும், எனக்கு இந்த குணாதிசயம் வேணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரை உணரணும். பாருங்கள், இந்த எதில் பொறுமையாக இருக்கிறது? ரோமர் 12:12 பாருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். ரோமர் 12:12 வசனம் சொல்லுகிறது. 221 பக்கம் புதிய ஏற்பாட்டில் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வரும். எல்லாருமே, உலக ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, உடைய குடும்பத்துக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சில பிரச்சனை, சில உபத்திரவம், சில நெருக்கங்களை சந்திக்கும் போது தான் நம்ம பொறுமை இழந்து சில காரியம் பேசிடுவோம், பொறுமை இழந்து கோபத்தை வெளிப்படுத்திடுவோம், பொறுமை இழந்து வேகமான வார்த்தைகளை வீசிடுவோம். அப்போ அந்த பாதிப்பு பாருங்க, தொடர்ச்சியாக சிலருடைய மனதை விட்டு 30-40 வருஷம் கூட அகலாமல் இருந்து விடும். அந்த மாதிரி சமயத்தில் உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணுமா? அப்படி தான் வசனம் சொல்லு. உபத்திரவத்து மத்தியில் இருக்கீங்களா? நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உபத்திரவம் தானே மகனே மகளே, பொறுமையாரு, நீடிய பொறுமையாரு, அந்த சுபாவம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நீங்கள் வேதத்தில் பாருங்களேன், 1 பேதுரு 2 19-21 வசனம் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப முக்கியம். அதை வாசிங்களே. 1 பேதுரு 2 எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் இந்த உபத்திரவம் பாடுகளுக்கு தவறான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். தப்பு பண்ணிட்டா பரவாயில்லைங்க, தப்பே பண்ணலை, எனக்கு இப்படி சொல்கிறாங்க, இப்படி பாடுபடுத்துகிறாங்க, நான் அது பாவம் செய்துட்டா பரவாயில்ல, நான் உண்மையாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இது கொஸ்டின் பண்ணுறோம்ல. நமக்கு அப்போ தானே கோபம் வருது. நம்ம மேலே பொய்யாய் குற்றம் சாட்டும் போதும் கோபம் வரும். மருமகளாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்த பிள்ளைகளுக்கூட பொய்யா சொல்கிறீங்களே, என்ன நான் செய்யலை அப்படின்னு அப்போ தான் கோபம் வரும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பேசும்போது, மற்றவங்க வேலை செய்கிற இடத்துல பொய்யாய் நம்ம மேலே குற்றம் சாட்டும் போது தான் பொறுமை இழந்துடுறோம், வேகம் வருது. நான் என்ன ஏமாளியா, நான் ஒன்றும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அப்படிலாம். அதை பார்த்தீங்களா, ரியலாக அப்படி தானே ப்ராக்டிக்கல் லைஃப்பில். ஆனால் நம்ம குற்றம் செய்து நம்ம பரவாயில்ல சகிச்சுக்கலாம், குற்றமே செய்யாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறோம்ல. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2 19-21 நான் வாசிக்கிறேன். பைபிளை பாருங்க, வசனத்தை பாருங்க. இந்த வசனம் தான் நம்மளை கடைசி நாளில் நியாய்ந்து இருக்கும். இந்த வசனம் தான் தெய்வம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வாழ்க்கை சட்டம். அதன்படி தான் நம்ம வாழணும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு தான் அந்த எழுதி தந்திருக்கிறார். இப்போ என்ன வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். பாருங்க, அநியாயமாய் பாடி, நான் அநியாயமாக என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க, அநியாயமாக எங்கள் வீட்டுக்குள்ள என்ன வேதனைப்படுத்துகிறாங்கன்னா அதை நீங்கள் பொறுமையோடு சகித்தா தேவனுக்கு பிரியமா. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அப்போ உங்களை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உங்களுக்கு தண்டனை கூட, அப்போ பொறுமையா சகிச்சிங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? சரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பொறுமையோட சகிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். நீங்க நன்மை செய்றீங்க,
ஆனால் உபத்திரப்படுத்தப்படுறீங்க. அப்போ பொறுமையோடு சகித்தா அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்குமா? அப்போ ஆண்டவர் விரும்புகிற பொறுமை என்னது? மாமியார் நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, தாயை மாதிரி கவனிக்கங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, கோபமாக எரிச்சலை திட்டுறாங்க, நான் நல்லது தானே செய்கிறேன், அவங்களுக்கு என்னை பிடிக்க மாட்டேங்க அப்படின்னா கோவப்படாதபடி நீங்கள் அதை பொறுமையோடு சகிச்சா அது தெய்வனுக்கு பிரியமா? அப்படிதான் கணவன் மனைவிக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, நம்ம சுற்றிலும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில். அப்போ நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணுமா? 21ஆம் வசனத்தில், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். விசுவாசிகள், தேவ பிள்ளைகளுக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க. ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரம் அல்ல, வரங்கள் வல்லமை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை காண்பிப்பதற்கு மாத்திரம் அல்ல, நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிப்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு அழைக்கப்பட்டு, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதுதான் இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்த வாழ்க்கை. இயேசு முன்னால வைங்க. இயேசு அடித்தாங்க, முகத்தில் துப்புனாங்க, தாடி மயிரை பிடிச்சு இழுத்து கொடுமைப்படுத்தினாங்க, வஸ்திரத்தை களைந்து அவரை அவமானப்படுத்தினாங்க, வாரினால் அடித்தாங்க, பரிகாசம் பண்ணாங்க. இயேசு என்ன தப்பு பண்ணாரு? அரசாங்கத்துக்கு விரோதமாக ஏதாவது தப்பு பண்ணாரா? பாவம் செய்தாரா? யாருக்கு விரோதமாக ஏதாவது தப்பு பண்ணாரா? நன்மைதானே செய்தார். வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், பிசாசை துரத்துகிறார், மரித்தோரை எழுப்புகிறார், ஜனனுடைய கண்ணீரை துடைக்கிறார். அரசாங்கத்துக்கு வரி கட்டுங்கன்றார். ராயனுடையதரானுக்கு வரி கட்டுங்க, ஒழுங்க உண்மையா இருங்க சொல்லுகிறார். அவரும் வரி கட்டுகிறார். என்ன தப்பு பண்ணாரு? நன்மை மாத்திரம் செய்த இயேசுவை கொடுமைப்படுத்தும் ஒரு பொறுமையோடு அவர் சகித்தார். அதே மாதிரி நமக்கு நாம் நன்மை செய்யணும், நமக்கு மற்றவங்க தீமை செய்யும் போது பொறுமையோடு நம்ம சகிக்கணுமா, நீடிய பொறுமையா இருக்கணுமா. இது ஆவியின் கனியில் இருக்கிற ஒரு அற்புதமான சுபாவம். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் சொல்றாரு, அவர் மாதிரியை பின் வைத்து போனார். நீங்களும் அடிச்சுவடில் நடந்து வாங்க. நீ நன்மை செய்து உன்னை துக்கப்படுத்துகிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, உன்னை பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி உன்னை வேதனைப்படுத்துகிறாங்க, மகளே மகனே, பொறுமையாக சகிச்சிக்க. நான் அப்படிதான் இருந்தேன், நீ சகித்துக்கொள். ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் 3 நாள் கூட்டம். 2 நாள் முடிஞ்சிட்டு கடைசி நாள் கூட்டத்துக்கு நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடைசி நாள் கூட்டப்பா, ஜனங்கள்லாம் தாகத்தோடு வருவாங்க, நீங்கள் அவனுக்கு அற்புதம் செய்யு காத்திருந்து ஜெபிக்கிறேன். நான் ஆத்துமாக்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு காட்சி என் கண் முன்னால். நான் அப்படிலாம் ரொம்ப தரிசனம் காண்பது கிடையாது. எப்போவாவது சில காரியம் ஆண்டவர் என்னோடு பேசுவதற்கு சிலது காமிப்பார். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் தரிசனம் பார்க்குற அப்படிலாம் எனக்கு அனுபவம் கிடையாது. ஜெபிப்ப ஆண்டவர் ஏவுவார், அதுக்காக ஜெபம் தான் என்னுடைய ஊழியம். சில சமயத்தில் தேவன் காரியத்தை காண்பிப்பார். அந்த மாதிரி அந்த நாளில் நான் ஜெபித்து கொண்டிருப்பது அன்றைக்கி வரக்கூடிய ஆத்துமாக்கள் கூட்டத்துக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்கு காண்பித்த தரிசனம் இதுவரை நான் கண்டிராதது. இயேசுடைய முதுகு வாரினால் அடிக்கப்பட்டு அப்படியே சதை கிழிந்து தொங்குகிறது, இரத்தம் வடிகிறது. இயேசுடைய முதுகு பகுதி வாரினால் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட அந்த பகுதியை நான் கண்கூடா பார்க்குறேன். நேரில் பக்கத்தில் பார்க்குற மாதிரி அது திரும்ப திரும்ப கண்ணை மூடுனா தெரியுது, கண்ணை திறந்தது எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். எனக்கு அதை சகித்து கொள்ள முடியல. ஆண்டவரை, ஏன் இந்த காட்சியை காமிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். நான் ஜெபித்து கொண்டிருப்பது ஆத்துமாக்கள், இன்னைக்கு கூட்டம், இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ஏன் இந்த காட்சியை காண்பிக்கிறீங்க
நான் அப்படி காத்திருந்த போது அப்போ ஆண்டவர் பேசுகிறார். ஆவியானவர் என் உள்ளத்தில், மகனே, நான் பாடுகளை சகித்தேன், நான் பாடுகளை பொறுமையோடு சகித்தேன். நான் ஒரு குற்றமும் செய்யலை. என்னை வாரினால் அடித்து என்னை வேதனைப்படுத்தி என்னை இவ்வளோ காயப்படுத்தும் போது நான் சத்தம் போடலை, எதிர்ப்பு தெரிவிக்கலை, திட்டலை. நான் பொறுமையாய் வாய் திறமாமல் சகித்து கொண்டேன். சொல்லிட்டு, நீயும் சகித்துக்கொள், நீயும் பொறுமையாக சகித்துக்கொள் அப்படின்னு சொன்னார். அப்போ இது என்னது? இதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்து, நான் பாடுகளை பொறுமையோடு சகித்த, நீயும் பொறுமையாக சகித்துக்கொள் சொல்கிறாரே. நான் ஒப்பு கொடுத்தேன். சரி ஆண்டவர், நீங்கள் பேசுனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் சகித்த மாதிரி நானும் சகிக்க எனக்கு கிருபை கொடுங்க. என்ன காரியம் வந்தாலும் நான் பொறுமையாக சகித்து கொள்ள கிருபை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்ன ஜெபம் பண்ணேன். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் கூட்டத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். இதை மறந்துட்டேன், கூட்டத்துக்கு ஜெபிக்கிறேன். கூட்டம் முடிந்தது பாருங்க. ஆண்டவர் மகிமையாக கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். கூட்டம் முடிந்தது. என் துக்கத்தை, என் இருதயத்தை கிழிக்கிற மாதிரி வேதனைப்படுத்துகிற செய்தி எங்கள் ஊழியத்தில் உள்ளவர்கள் மூலமாய், எங்கள் ஊழியத்தில் உடன் ஊழியர்கள் மூலமாய் எனக்கு வந்த செய்தி என் இருதயத்தை உடைத்து விட்டார், ரொம்ப துக்கப்படுத்தி விட்டார். ராத்திரியில் கூட்டம் முடிச்சுட்டு வர அந்த காரியம் மனதை ரொம்ப உடைத்து விட்டார். ரொம்ப உடைத்து அப்படியே வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே, நான் உனக்கு என்ன சொன்னேன்? சகித்துக்கொள், பொறுமையாக சகித்துக்கொள்னு சொன்னேன்ல. இதுதான் உனக்கு இப்படி ஒரு காரியம் வரப்போகிறதை நான் அறிந்திருந்தபடியால் முன்கூட்டியே நான் உனக்கு சொன்னேன். வேதனைப்படாத, வருத்தப்படாத, கோபப்படாத, பொறுமையாக சகித்துக்கொள். நான் சகித்தேன் எல்லாத்தையும், நீ சகித்துக்கொள். அதுக்கு தான் அந்த காட்சி உனக்கு காண்பித்தேன் என்றார். நான் சொன்ன, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் சகித்து கொள்ளுகிறேன், நான் கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், நான் இதற்காக நான் ஏதாவது செஞ்சிருந்த மாம்சத்தில் எதுவும் செய்ய மாட்டேன், சகித்து கொள்ளுகிறேன். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. இப்படி தான் ஆண்டவர் ஒன்றுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஊழிய பாதையில் வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும், இயேசுவை எப்படி பின்பற்றணும், எப்படிலாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது நம்ம நடந்து கொள்ளணும். அதுக்கு நான் அதிலிருந்து பாருங்கள், ரொம்ப அதுக்காக ஜெபித்தேன். உம்மை போல பாடு சகிக்கிற அந்த நீடிய பொறுமை எனக்கு தாரும். அந்த கனி நமக்குள்ள அப்புறம் பூரணப்படும். அதுக்காக ஜெபிக்க 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 பூரணப்படும். இன்னைக்கு கணவர் திட்டான்னு ஏன் கோபத்தோடு இருக்கீங்க? மனைவி இப்படி பேசிட்டான்னு இருக்கு கோபப்படுறீங்க, எரிச்சலோடு இருக்கீங்க. உங்கள் மாமியார் சொல்லிட்டாங்கன்னு ஏன் இருக்கிறீங்க? உங்கள் மருமகள் இப்படி நடந்துட்டான்னு ஏன் இப்படி கோபத்தோட எரிச்சலோட கோபத்தில் பேசுகிறீங்க? ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, அந்த கனி நீங்கள் வெளிப்படுத்தணும். நான் இவ்வளோ திட்டினாலும் எங்கள் மாமியார் எவ்வளோ அன்பாக இருக்காங்க என் மேலே, அதை வெளிப்படுத்துங்க. நான் இவ்வளோ அவமானப்படுத்தி இவ்வளோ கேவலப்படுத்தினாலும் என் மருமகள் எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறாளே, இவ்வளவு என் மேலே பாசம் காண்பிக்கிறாளே, அந்த கனியை வெளிப்படுத்துங்க. உங்கள் கணவர்கிட்ட, மனைவி கிட்ட, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சபையில் நீடிய பொறுமை, அந்த கனி வெளிப்படட்டும். 2 தீமோத்தேயு 3:11 வாசித்தா பவுல் சொல்கிறார், நான் பாடுகளை சகித்தேன். ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், போதகர்கள், மிஷினரிகள் பாடு வரும். நீங்கள் எந்த சபையாருக்காக அழுது ஜெபிக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமாக கை நீட்டுவாங்க. அப்போ உங்களுடைய உள்ளம் உடைந்து போகும். அன்று சொல்ல, பொறுமையாக சகித்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், ஒரு தெய்வ மனிதர் வெளிநாடு ஒன்றில்
அவர் ஒரு கனடா தேசத்தில் அந்த சபையாருக்காக அப்படி பிரயாசப்படுவார், ஜெபம் பண்ணுவார். ஏன் மக்கள், ஏன் ஜனம், கர்த்தருடைய ஜனம் என்று. ஒரு கட்டத்தில் அதில் ஒரு கூட்டத்தின் மக்கள் அவரை கை நீட்டி அவரை குறை சொல்லி அவமானப்படுத்தினாங்க. பொறுமையாக இருந்து ஆண்டவர் சொன்ன, பொறுமையாக இரு, உன் ஜனம் அவங்கள சபிச்சிடாத, அவங்கள ஆசீர்வதி. நீங்கள் யாருக்காக அழுது ஜெபித்தீங்களோ, யாருக்கு நன்மை செய்தீங்களோ, யார் ரட்சிக்கப்படணும்னு பிரயாசப்பட்டீங்களோ, அதே சபையார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஊழியக்காரராகிய உங்களை குற்றப்படுத்தி அவமானப்படுத்த வேதனைப்படுத்தும் போது வேதனை வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகித்தலை, நீ சகித்துக்க, நீடிய பொறுமையாரு, நீடிய பொறுமையாரு. அந்த கனியை வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:2-3 இயேசு சிலுவையை சகித்தார்னு பார்க்கிறோம். சிலுவையில் பொறுமையோடு அந்த பாடுகளை சகித்தார். நமக்கு அந்த சுபாவம் இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நிறைய வசனம் இன்னைக்கு வாசி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4:2-3 பாருங்க. உடைய நீடிய பொறுமை உள்ளவர்களாய் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்க. ஒரு டீமாக, ஒரு சபையாக இருக்கிறீங்க, ஒரு குழுவாக இருக்கிறீங்க, டீமாக ஊழி செய்கிறீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க, செயல்படுவாங்க. உடனே கோபத்தை வெளிப்படுத்தாருங்க, எரிச்சலை வெளிப்படுத்தாருங்க. சகித்து கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க, வார்த்தையை விட்டு விடாதுங்க, அமைதியாக பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 25:15 சொல்லியிருக்கிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா பிரபுவை கூட சம்மதிக்க பண்ணலாமா? நீங்கள் வாய் எதிர்த்து பேசினீங்க, பிரச்சனை ஆயிரும். பொறுமையாக இருந்து பாருங்கள், அது உங்களை விரோதமாக எழும்புறவங்களுடைய மனதில் கூட ஒரு மாற்றம் வந்துவிடும். அதனால் அந்த நீடிய பொறுமையாக இருக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு கணவன் மனைவி 2 பேர், இவங்களும் பேச அவங்களும் பேச, இவரும் பேச அவரும் பேச, ஈகோ பிரச்சனை அப்படி வந்தால் சண்டை நிற்குமா? பிளவில் உண்டாயிரும். ஒருத்தர் பொறுமையாக இருங்க. எல்லா நேரமும் எல்லாரும் கோவப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனைவி கோவப்படுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவர் கோவப்படுறார். அவர் மனுஷர், அதை புரிந்து டக்குன்னு மனைவி அமைதியாக இருங்க, பொறுமையாக இருந்துருங்களேன். என்ன பேசுனாலும் அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் அமைதியாகிடுவார். நீங்களும் விடாமல் பேசி நான் என்ன விடாக்கண்டன் கொடாக்கண்டன்லாம் குடும்பத்தில் காமிக்காரங்க. பொறுமையாக இருங்க. ஒருத்தர் பொறுத்து போகிறதுல என்ன இருக்குது? எனக்கு தெரிந்த ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆகி கணவன் மனைவியாக இருந்தாங்க. அப்போ கேட்டேன், இப்படி நல்ல குடும்ப வாழ்க்கைலாம் நல்லா சுமத்தாக போகுதா? நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறோம். சில சமயம் சில பிரச்சனை வரும், உரசல் வரும். கல்யாணம் புதுசில் 2 புது ஆட்கள் ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடத்தும் போது சில உரசல் வரும். எனக்கு கோவம் வந்துடும். என் கணவர் பொறுமையாக இருப்பார். எனக்கு கோவம் வந்து சில காரியெல்லாம் பேசி சண்டை போட ஆரம்பிச்சு அவர் எதாவது பேசுவார்னு பார்த்தா அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஓடி போய் முழங்கால் போட்டுருவார். முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ அவர் அமைதியாக உட்கார்ந்துருந்தா கூட நான் இவ்வளோ பேசுகிறேன், இன்றைக்கி அமைதியாக இருக்கீங்கன்னு சண்டை போடலாம். அவன் பொறுமையாக இருக்காருன்னு. அவர் சும்மா உட்காந்துருந்தா இவர் தொடர்ந்து பேசுவார். அனுப்பி ஒரு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா சண்டை போட முடியுமா அவர்கிட்ட? சரி ஜெபம் முடியட்டும், சண்டை போடணும் உட்காந்துருப்பேன். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வந்தால் பரவாயில்ல. அவர் பாட்டில் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ளே இவன் கோவெல்லாம் தணிஞ்சு நான் மாறிடுவேன், சரியாயிரும். நல்ல ஒரு டெக்னிக்கில் நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கால அந்த சகோதரர். அதே மாதிரி தான், யாராவது திட்டுறாங்களா போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்கள் பதில் பேசினாதான் பிரச்சனை. எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசணும்? அதனால இயேசுவை நினைத்து கொள்ளுங்க.
பிசாசு பிடிச்சவன் ஏன்னு சொல்கிறாங்க, இயேசு பொறுமையாக இருந்தார். மென்டல், இயேசு கிறிஸ்து பைத்தியம்னு சொன்னாங்க, பொறுமையாக சகித்து கொண்டார். அபாண்டமான பழி சுமத்துறாங்க இயேசு மேலே, சொல்லாததை சொன்னதா, செய்ததாக எல்லாத்தையும் சகித்து கொண்டு நிற்கிறார். அவரை கண் முன்னால் நிறுத்தி கொள்ளுங்க. நீடிய பொறுமை உள்ளவளாக இருக்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்க. உங்களை போல நான் நீடிய பொறுமை உள்ளவனா நான் இருக்கணும். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்பான். இது நல்ல ஒரு சுபாவம். இது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தர முடியும். அந்த இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி ஜெபிச்சிடலாமா? மீதி உள்ளதை நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். சரியா? நாளைக்கு வேகமாக மற்றெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அதிக நேரம் வசனத்தை தியானிக்கலாமா? இப்போ எல்லோரும் எளிமை நில்லுங்க. இப்போ தெரிஞ்சுட்டா நீடிய பொறுமை எவ்வளோ அவசியம். இந்த கனி எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த நீடிய பொறுமைன்ற கனி எனக்கு வேணும். குட்டி பிள்ளைகளுக்கு கூட வேணும். நீங்கள் டக்குன்னு அம்மா சொன்னால் கோவம் வருதில்ல உங்களுக்கு? அம்மா மேலே கோவம் வருது, அப்பா மேலே கோவம் வருது, அண்ணன் மேலே கோவம், அக்கா மேலே கோவம். அப்படி இருக்கக்கூடாது. நீடிய பொறுமை. ஏசப்பா மாதிரி நீடிய இவங்க என்ன குற்றம் சொல்கிறாங்க, என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்களா அக்கா? சகித்து கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க. எல்லாருக்குமே வேணும் இது. இப்போ ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எளிமை நில்லுங்க. ஆண்டவர் இயேசு பக்கத்தில் நிற்கிறார். நீங்கள் என்ன சொல்லுங்க? இயேசுவே, உம்மை போல நீடிய பொறுமை எனக்கு வேணும். உம்மை போல அந்த பொறுமை எனக்கு வேணும். அந்த ஆவியின் கனி எனக்குள்ளே உருவாகணும். அந்த சுபாவம் எனக்கு வேணும். அந்த நீடிய பொறுமையாக இருக்கிற குணம் வேணும். என் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியத்துக்குள்ள அந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த கனியை எனக்குள்ள உருவாக்குங்க. அந்த தெய்வீக சுபாவத்தை உருவாக்குங்க. இயேசுவின் அந்த சுபாவம் எனக்குள்ள வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. அப்படியே இருதயத்தில் கை வைத்து 2 நிமிஷம் ஜெபம் ஜெபிங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அந்த நீடிய பொறுமை என்கிற ஆவியின் கனியின் குணாதிசயம் எனக்கு வேணும். இயேசுவே, உம்முடைய குணாதிசயம் எனக்கு வேணும். இயேசுவனுடைய அந்த நீடிய பொறுமை என்கிற அந்த சுபாவம் எனக்கு வேணும். இந்த கோபம், எரிச்சல் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரை எதிர்த்து பேசுகிற சுபாவம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரை நீடிய பொறுமையாயிருக்க எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. அந்த குணாதிசயம் எனக்குள்ளே உண்டாகட்டும். என்னை காயப்படுத்த, என்னை அவமானப்படுத்த, என்னை வேதனைப்படுத்த யார் பேசினாலும் செய்தாலும் நான் நீடிய பொறுமையோடு அதை சகித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவை போல என்னை மாற்றுங்க. ஜெபிங்க. இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் சுபாவத்தை எனக்கு கொடுங்க. அந்த நீடிய பொறுமை கொடுங்க. அந்த ஆவியின் கனி, அந்த சுபாவம் எனக்குள்ள வரட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரி ஜெபம் பண்ணுங்க. சகோதரரை ஜெபம் பண்ணுங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்க. அம்மா, குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த சுபாவம் எனக்கு வேணும். இயேசுவின் குணம் எனக்கு வேணும். அந்த நீடிய பொறுமை எனக்கு வேணும். ஆவியானவரே, அந்த சுபாவத்தை எனக்கு தாங்க. நீ கேளுங்க. இப்போ வருத்தெல்லாம் மாறிடும், கசப்பெல்லாம் மாறிடும், அந்த கோபமெல்லாம் நீங்கிரும். அந்த இயேசுவின் சுபாவம் உங்களை வந்த உடனே உங்கள் வீட்டுக்குள்ள நல்ல மாற்றம் வந்துவிடும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் தங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, இந்த நீடிய பொறுமை என்கிற அந்த ஆவியின் கனி குணாதிசயம் எனக்கு வேணும். இயேசுவை போல நான் நீடிய பொறுமை உள்ளவனா இருக்கணும், பொறுமை உள்ளவளா இருக்கணும். எனக்கு அந்த சுபாவத்தை தாங்க, இந்த குணத்தை தாங்க. யார் ஜெபிக்கிறாங்களோ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஆவியானவர் இயேசுவின் சுபாவத்தை அவர்களுக்குள்ளே தாரும். கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாம் விலகட்டும். பெருமைகள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, நீடிய பொறுமை எல்லாருக்குள்ள உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஆவியின் கனி, அந்த குணாதிசயம் உருவாகட்டும். சின்ன பிள்ளைகளுக்குள்ள, குட்டி பிள்ளைகளுக்குள்ள, வாலிபர்களுக்குள்ள, வாலிப மகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோருக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள,
எஜமான்களுக்குள்ள, வேலைக்காரர்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, எல்லாருக்குள்ள இந்த இயேசுவின் சுபாவம் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் இந்த குணத்தை உருவாக்கும், எங்களை உருவாக்கும். எங்களை இயேசுவை போல மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். எங்களுக்குள்ள இயேசுவின் சுபாவம் காணப்படணும், இயேசுவின் குணங்கள் காணப்படணும். எங்களை அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தெய்வீக சுபாவத்தை, கனியை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கவனிங்க, ஒரு நிமிஷம் கரமுயர்த்தி இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய தியாகமுள்ள காணிக்கையினால் தாங்கின குடும்பத்தை இயேசு ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட தியாகத்தோடு காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தாங்கின குடும்பத்தை ஆசீர்வதியும். அங்கே சமாதானம், ஆசீர்வாதம் நிறைவே உண்டாகட்டும். அவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படட்டும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு இரவு போய் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-25 வசனம் வாசி. ஆவியின் கனி எனக்குள்ள உருவாக்கணும், இந்த நீடிய பொறுமை சுபாவம் வேணும்னு ஒரு 10 நிமிடமாவது முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். சரியா? நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.